ஓகே, டயபெட்டிஸ் எதுக்கு நாம் இந்த டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு? முன்னாடியெல்லாம் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் பணக்கார வியாதியாக பார்க்கப்பட்டது. ரொம்ப பணக்காரங்களுக்கு, ரொம்ப சிலருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கோம், டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறத கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாறி, அவங்களோட கை சரியில்லை, கால் சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு நிறையா பிரச்சனைகளோடு வாழும் மனிதர்களை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ வருமுன் காப்போனா நாம் இந்த விஷயங்களை வராமல் ஏன் காத்துக்கணும், வந்துடுச்சுன்னா அதுலேருந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான இந்த செஷனை நாம் முழுக்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை ஆரம்பத்துலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இதை நம்ம விட்டுட்டோம், கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் என்ன செய்யும்? அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், மாமன், மச்சான் அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்களையும் அழைச்சிட்டு வந்துடும். அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஏழியராக நம்ம பாதுகாக்க முடியுமோ அவ்வளோக்கு பாதுகாக்கணும். உலகம் முழுக்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. காரணம் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறையா நமக்கு இந்த டயபெட்டிஸ் போன்ற நிறையா பிரச்சனைகளை கொடுக்குது. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கொடுக்குது. குறிப்பாக இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறது இந்தியாவாக மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளட் சுகர், இன்சுலின் அப்படிங்கிறத கொஞ்சம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். நாம் சாப்பிடும் உணவு உடம்புக்கு தேவை எனர்ஜியாக மாறணும் அப்படின்னா அது குளுக்கோஸ் அப்படிங்கிற ஃபார்மில் மாறணும். ஃபேட்டு, குளுக்கோஸ், புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உணவு பலவிதமாக பிரிஞ்சு நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஃபேட்டு எனர்ஜி கொடுக்குது, புரதமும் எனர்ஜியை கொடுக்குது, குளுக்கோஸும் எனர்ஜியை கொடுக்குது. ஆனால் இந்த குளுக்கோஸ் உடம்புக்குள்ளே வருதுங்கும் போதே அது எப்போ தெரியுமா நமக்கு தெரியும்? சாப்பாட்டில் அப்படி கண்ணில் பார்த்து கை வைக்கிறோம் தெரியுமா? அப்பா இன்றைக்கி ஒரு 200 கிராம் அரிசி போட்டிருக்காங்கப்பா, சோறு நிறையா ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க, அதில் ஒரு பள்ளத்தை தோண்டி சாம்பார்லாம் நிறைய ஊற்றி வச்சுருக்கான், இதுக்கு எப்படியும் ஒரு 200 யூனிட் இன்சுலின் தேவை அப்படின்ட்டு மைண்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும். நீங்கள் சோத்தில் கை வச்ச உடனே அந்த உணர்வு அதை ஆக்டிவேட் பண்ணும். வாயில் போட்டு நீங்கள் மெல்லும்போது அந்த டைஜஷனுங்கிறது ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போதே பேங்க்ரியாஸில் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்சுலின்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளே எனர்ஜி போகும்போது திறந்து விடுற சாவி. இதை எப்படி எடுத்துப்போமே, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, பெட்ரோல் போடணும், பெட்ரோல் தீர்ந்து போச்சு பைக்கில், பெட்ரோல் பங்க்கில் போய் வண்டியை நிறுத்தியாச்சு. அடுத்து என்ன செய்யணுங்க? அந்த பெட்ரோல் டேங்க்குக்கு ஒரு சாவியை எடுத்து திறந்து விட்டால் தான் அந்த பெட்ரோல் போடுவாங்க. நீங்கள் தவறுதலாக டீசல் போடுற பங்க்கில் போய் நிறுத்திட்டீங்க, சாவியை போட போயிட்டீங்க. உடனே அந்த சாவி என்ன தெரியுமா சொல்லும்? சார் இது பெட்ரோல் இல்லைங்க சார், டீசல் போட்டால் வண்டி வீணாக போயிடும், போடாதீங்க அப்படின்னு உங்கள் கையை பின்னாடி எடுக்கும் அந்த சாவி. அந்த சாவி பேர் தான் இன்சுலின். உடம்புக்குள்ளே இருக்கிற செல்களுக்குள்ளே குவாலிட்டியான குளுக்கோஸ் வந்ததுன்னா உள்ளே போகலான்னு திறந்து விடும். குளுக்கோஸ் இல்லாமல் கெட்ட குளுக்கோஸாவோ, சரியாக ஜெரிக்காத குளுக்கோஸாவோ, ஏற்புடைய குளுக்கோஸாக இல்லைன்னா அந்த சாவி திறந்து விடாது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நல்ல குளுக்கோஸே வந்தாலும் சாவி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, திறக்க முடியாது. சில இடத்துலலாம் சில பெட்ரோல் பங்கில் பார்த்துருப்பீங்க, சாவியை போட்டு திருவுன்னு திருவாங்க, சாவி திறக்காது. ஏன்னா அது வளைஞ்சி நெளிஞ்சு டேமேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் இன்சுலினும் அதே மாதிரி ஒரு சாவி. இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தான் இந்த பிளட் சுகர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். டயபெட்டிஸில் எத்தனை வகை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 4 விதமான டயபெட்டிஸ் ஜெனரலாக இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வருது, சின்ன பசங்களுக்கு வருது. அது இயற்கையாகவே
பிறவியிலே சில பிரச்சனைகள்னால வரக்கூடிய விஷயம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால உடம்பு தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளும் ஒரு விஷயம் மாதிரி இதனால வருது. அடுத்தது டைப் 2, மேக்ஸிமம் அதுதான் 95% கேசஸில் என்ன வருதுன்னா இந்த டைப் 2 டயபிட்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ப்ரீ டயபிட்டிஸ் வரத்துக்கு அறிகுறி வரலாமா வேண்டாமா அப்படி வாசல்லேருந்து எட்டி பார்த்துட்ருக்கு உள்ளே வரலாமா வேண்டாமான்ட்டு. அதே மாதிரி சுச்சுவேஷன் ப்ரீ டயபெட்டிக். கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம். இது வரும்போது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த 4 விதமான நீரிழிவு நோய்கள் இருக்குது. இப்போ இது வந்ததுனாலே கூடவே நிறையா விஷயங்கள் கொண்டு வரும். ஆனால் ஆரம்பத்தில் இது நமக்கு இருக்கா இல்லையா தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பெருசாக சிம்டம் இருக்கவே இருக்காது. ரொம்ப கம்மியான சிம்டம் தான் இருக்கும். உடம்பு அப்பப்போ ஒரு அலார்மிங் சிக்னல் கொடுக்கும். அதெல்லாம் என்ன சிக்னல்னு பார்ப்போம். அந்த அலாரம் அடிக்கும். நாம் என்ன செய்வோம், ஸ்னூஸ் பண்ணி வச்சுருவோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு அலாரம் வைப்போம். அது அலாரம் அடிக்கும். நாம் என்ன செய்வோம், ஒரு தட்டு தலையில் தட்டி ஸ்னூஸ் அப்படிங்கிற பட்டனை அடிச்சிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ 10 நிமிஷம் கழிச்சோ திருப்பி அடிக்கும். 2-3 ட்ரிப்பு அடிக்கும். நாம் 2-3 ட்ரிப்பு அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட இவன் தூங்கட்டும், வேலை கெட்டு போய் காலையில் சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக ட்ரெயினை பிடிக்க போவான், இப்போ தூங்கிட்டான் அப்படின்னா ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யும், ஸ்னூஸ் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் இருக்கும். அலாரத்தை நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு என்ன ஆகும், ட்ரெயினை மிஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு போக முடியாது. அதனால என்னென்ன பாதிப்பு வரும், எக்கச்சக்கமான பாதிப்பு வரும். அதே மாதிரி இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது கொடுக்குற சில சிக்னல்ஸை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா நிறையா பிரச்சனைகளை கொண்டு வரும். அது என்னெல்லாம் பிரச்சனைங்க, அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி வார்னிங் சைன்ஸ். அலாரம் அடிக்குது, ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்குது. ரெண்டாவது தொடர்ந்து சோர்வாகவே இருக்கிறது, சாப்பிட்டாலும் சோர்வு சாப்பிட்லனாலும் சோர்வு. இப்போ செல்களுக்கெல்லாம் எனக்கு குளுக்கோஸ் கொடுப்பா குளுக்கோஸ் கொடுப்பா, எனர்ஜி கொடுப்பா எனர்ஜி கொடுப்பா, பெட்ரோல் போடுப்பா பெட்ரோல் போடுப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அது உள்ளே போகாததுனால ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த ரத்தம் அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போனால் தானே அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ எனர்ஜி கிடைக்கலன்னா சோர்வாகவே இருக்கும். திடீர்னு அந்த தொப்பை மட்டும் கொஞ்சம் அடியே பெருசாக வளருது. நம்ம மக்கள் என்ன சொல்லலாம்ப்பா, பணம் சேருது அதனால தொப்பை சேருதுப்பா அப்படின்னுடுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால ஃபேட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நிறையா ஆகும். நிறையா ஆசை, ஒரு சுகர் பார்த்தா, ஒரு இனிப்பு பிஸ்கட் பார்த்தா, ஒரு ஸ்வீட்டை பார்த்தா, வீட்டில் ஏதாவது டீ காஃபி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு அடிக்கடி டீ சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டென்ஸ் சுகர் கிரேவிங், அதிகபட்சமாக சுகருக்கான ஒரு ஆர்வம் தூண்டுறது, இதெல்லாம் டயபெட்டிக்கான அலாரம் தான். நாம் இதை ஸ்னூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது சில உடம்பில் சில அறிகுறிகள் தெரியும். திட்டா பேச்சஸ் ஸ்கின்னில் தெரிய ஆரம்பிக்கும். முகத்தில் மங்கு தெரியற மாதிரி, சில இடத்துல கருப்பாக முகத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு கருப்படிக்கும். ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் டார்க்காக ஆகும். ஸ்கின்னில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். காரணம் என்னங்க, ரத்த ஓட்டம் முழுக்க எல்லா செல்களுக்கும் போகலை. அதே மாதிரி பார்வையில் கொஞ்சம் வித்தியாசம் வருது, இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இல்லையே அப்படின்னு இருக்கிறது. காயம் ஏதாவது பட்டதுன்னா உடனடி ஆறாமல் லேட் ஆகிறது. குறிப்பாக செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, பெண்களுக்கு பெண்மை குறைவு, இதே மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகிறது. ஒரு ஸ்டெமினா, முன்னாடி 4 மாடி கடகடகடன்னு ஏறுறவங்க இப்போ 2 மாடியிலேயே கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கேன், கொஞ்சம் நின்றுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் கால்லெல்லாம் உணர்ச்சி இல்லாமல் மதப்பாக இருக்கிறது, ஒரு டிங்லின் சென்சேஷன் தெரியுது, ஒரு விறுவிறுப்பு தெரியுது. இதே மாதிரி அந்த மதன்னு இருக்கிறது, உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமும் ஏர்லி வார்னிங் ஃபார் டயபெட்டிஸ். இப்போ ப்ரீ டயபெட்டிக் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்னங்க, உங்களோட ஃபாஸ்டிங் சுகர், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சுகர் 100க்குள்ளே இருக்கணும். 100லேருந்து 125 வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி HbA1c அப்படிங்கிற 3 மாத ஆவரேஜ் சுகர் கணக்கு பண்ணும்போது, அந்த கால்குலேட் பண்ணும்போது, டெஸ்ட் எடுக்கும்போது அந்த HbA1cங்கிறத எப்போதுமே எடுங்க. அதுதான் உங்களோட ஹிஸ்டரியை சொல்லும். தம்பி
3 மாதமாக உனக்கு சுகர் தொடர்ந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் அந்த HbA1c தான். இது 5.7 உள்ளே இருந்ததுன்னா ஓகே. 5.7லேருந்து 6.4 இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட் TGLன்னு சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாச்சுன்னாலும் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லலாம். லோ HDLோட அளவு கம்மியாக இருந்ததுனாலும் லிவர் என்சைம் அதிகமானாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற அறிகுறி காமிக்குதுன்னு அர்த்தம். இதை தவிர இடுப்பளவு தான் முக்கியம். ஒருத்தரோட டயபெட்டிக்கும் இடுப்பளவுக்கும் சம்மந்தம் இருக்குது. 35க்கு மேலே பெண்கள் 35க்கு மேலே இருந்தால், ஆண்கள் 40 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா இது ஃபிசிக்கல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக காமிக்குது. ஆக்சுவலி எவ்வளோக்கோளோ குறைவான வைஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லது. அதுமாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சுனாலும், ஸ்கின் டேக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமாக திடீர்னு ஸ்கின்னில் பேச்சஸ் வந்ததுனாலும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்தது, அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி இருந்ததுனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அதே மாதிரி நீங்கள் கர்ப்பம் தெரிச்சிருக்கும்போது அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்திருந்ததுனாலும் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் சுகருங்கிறது சர்க்கரை சாப்பிட்றதுனால வருதுப்பா, அதனால நான் என்ன செய்கிறேன், டீ காப்பிக்கு சர்க்கரை போட்டுக்கிறது இல்லை, நான் ஆட்டு சர்க்கரை தான் போட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் நான் ஸ்டிவியா போட்டுக்கிறேன், சில பேர் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வச்சு வெட்டுவாங்க. சுகருக்கும் டயபெட்டிஸ்க்கும் டைரக்டான சம்பந்தம் கிடையாது. சுகரும் ஒரு காரணமாக இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கு என்ன வித்தியாசம்? முன்னாடியெல்லாம் இந்த சுகருங்கிறது அவ்வளோ கிடையாது. இப்போ மட்டும் ஏன் இவ்வளவு பேருக்கு வருது அப்படின்னா, என்னெல்லாம் மாறி இருக்கு பாருங்களேன். முன்னாடியெல்லாம் முழு தானிய உணவு, இந்த வரகு, திணை, சாமை, கம்பு, இதே மாதிரி உணவுகள் நிறையா இருக்கும். அரிசியும் ஒரு பாரம்பரிய அரிசியாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அல்ட்ரா ப்ராசஸ்டு தான், நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு. ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா கூட, எண்ணெய் வாங்குறதுலாம் கூட ரீஃபைண்ட் ஆயில், டபுள் ரீஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. அரிசி கூட நல்லா வெளுக்க அதை பாலிஷ் போட்டு அதில் மேலே இருக்கிற முக்கியமான நார் சத்தெல்லாம் நீக்கிட்டு வெறும் மாவு சத்து மட்டும் எடுத்துக்கிறோம். முன்னாடியெல்லாம் உடல் உழைப்புங்கிறது இருக்கும். துணி துவைக்கிறதுலேருந்து, கிணறு வாளி எடுத்து தண்ணியை இழுக்கிறதுலேருந்து, மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாம் கையில் அம்மி தான். இன்றைக்கெல்லாம் விரலுக்கு மட்டும்தான் வேலை, சுவிட்ச் போடுற வேலை மட்டும்தான். உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்டிவிட்டிங்கிறதே இல்லை, நடக்கிறதே கிடையாது. பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதா இருந்தால் கூட பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பசங்க கிளம்பிடுறாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சரியான நேரத்துக்கோ இல்லை பசிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் இருக்கும். பசிச்சது தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரத்தில் அந்த 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே இரவு உணவை முடிச்சுருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு மிட் பிரியாணி, நைட்டு 2 மணிக்கு ஆர்டர் போட்டு பிரியாணி வீட்டுக்கு வருது. இதெல்லாம் என்னங்க, இரெகுலர் ஈட்டிங் பேட்டர்ன்ஸும் டயபெட்டிஸ்க்கு காரணமாக இருக்குது. தூக்கம் தான் முக்கியம். உடம்போட ரிப்பேரிங் அப்படிங்கிறது நீங்கள் தூங்கும்போது தான் நடக்கும். ஆனால் இப்போ தூங்குறதெல்லாம் எங்கெங்க, நைட்டு 11 மணி 12 மணி அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு தூங்குறது, எழுந்திருக்கிறது இஷ்டத்துக்கு எழுந்துக்கிறது. பின்தூங்கி முன்னெழுவால் பத்தினின்னு தான் சொல்லுவாங்க. லேட்டாக தூங்கி முன்னாடி எழுந்துருவாங்களாம் குடும்ப தலைவியெல்லாம் முன்னாடி. இப்போ காலையில் கணவன் மாதிரி தான் எழுந்து பெட் காஃபி போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. சொந்த கதை சோகதை அப்பப்போ எடுத்து விட்டுப்பாங்க, கவலைப்படாதீங்க, ஓகேவா? அப்போ தூங்கிறது அப்படிங்கிறது லேட் ஆகிடுது, அதனால் எழுந்துக்கிறதும் லேட் ஆகிடுது. நம்ம இரவு 11 மணிக்குள்ளே தூங்கிறது தான் கரெக்டான நேரம். இதனால் என்ன ஆகுதுங்க, ஸ்லீப் டிப்ரிவேஷனால், ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்னால நம்ம உடம்புல அந்த மெலட்டோனின் சுரக்கிறது சரியில்லாதனால அதுவும் நிறையா பாதிப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி கனெக்ஷன். முன்னாடியெல்லாம் பார்க்கில் வெளியில் திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க, வாய்விட்டு பேசுவாங்க, சிரிப்பாங்க, அவங்க சோகத்தை பகிர்ந்துப்பாங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்துப்பாங்க. என்ன ஆகுங்க, சோகத்தை பகிர்ந்து கண்டால் அந்த சோகம் பாதியாகும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் என்னங்க பல மடங்கு ஆகும். இப்பயும் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. எங்கங்க, ஃபேஸ்புக்கில் லைக் போடுறது, ஹாப்பி பர்த்டே போடுறதோடு முடிஞ்சு போச்சு. அந்த சோஷியல் ஐசோலேஷன் வந்துடுச்சு.
இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இருக்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் கெமிக்கல் எக்ஸ்போஷருங்கிறது கம்மியாக இருக்கும். மாத்திரை கூட எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வரும்போது 2-3 சிரப்பு இருக்கும். அந்த வெள்ளை கலர் சிரப்பு, பிங்க் கலர் சிரப்பு, அந்த பிஸ்தா கலர் சிரப்பு அப்படிங்கிற மாதிரி 2-3 சிரப்பு இருக்கும். ஒரு 10-15 சூர்ணம் வச்சுருப்பாங்க, அஷ்டச்சூர்ணம் அது இதுன்ட்டு, அவ்வளவுதான் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். ஆனால் இன்னைக்கு மாத்திரை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கெமிக்கலால் செய்யப்பட்டது. அது ஃபில்லர் மெட்டீரியலும் கெமிக்கல். அது தாவர உணவே கிடையாது. நம்ம உடம்புக்கு எந்த உணவு ஒத்து போகுங்க? உயிருள்ள ஒரு விஷயந்தான் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும். உயிருள்ளதுன்னு என்னங்க? நீங்கள் ஒரு கீரையை பறிச்சிட்டு வரீங்க, காய் பறிச்சிட்டு வரீங்க, அதெல்லாம் உயிருள்ள விஷயம். பறிச்சிட்டு வந்தோடனே அது இறந்துடுது, அது ஓகே. முட்டை, கோழி, இதெல்லாம் உயிருள்ள விஷயம். அது இறந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா கூட அது உயிராக இருக்கிற விஷயம், இல்லைன்னா இருந்த விஷயம். நீங்கள் மண்ணையும் கல்லையும் திங்க முடியுமாங்க? முடியாது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்றீங்க? அந்த மண்ணுக்கல் மாதிரி சிந்தட்டிக் கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட விஷயத்தான் இன்றைக்கி எடுக்கிறோம். ஃபுட்டு அதில் ஆட் பண்ணுற சுவையூட்டி அப்படின்ட்டு அஜினோமோட்டோன்னு ஒன்று சேர்க்குறாங்க. அது கலர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதில் பாருங்கள், கலரிங் கெமிக்கல், கலரிங் ஏஜென்ட்னு இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்னு இருக்கும், ஆடட் ஃப்ளேவர்னு இருக்கும், எல்லாமே கெமிக்கல். முன்னாடி அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்னு கம்மியாக இருந்தது. இன்றைக்கி ஃபுட்டு, வாட்டர், நீங்கள் வாங்கும் உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் கெமிக்கல் 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 தாங்க இருக்குது. அதே மாதிரி சன்லைட் அண்ட் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தாங்க. சின்ன வயசுலாம் நான் செருப்பு கூட போட்டதில்லைங்க. அந்த சுடுற மணலில் கூட வெறுங்காலோடு தான் ஓடிட்டு இருப்பேன். மண்ணோட தொடர்பு நிறையா இருக்கும். அதனால் இன்றைக்கும் நான் நைட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வெறுங்காலோட ரோட்டில் ஒரு 1/2 மணி நேரம் நடப்பேன். மண்ணோட நம்ம தொடர்பு இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்குன்னு அதை போய் கட்டி பிடிச்சிக்கோங்க. அந்த நேச்சுரல் எனர்ஜி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி சன்லைட் எக்ஸ்போஷரே கிடையாது. ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. கேம் கூட இன்டோர் கேம். முன்னாடி கிரிக்கெட் விளையாடுறது, கிட்டிப்பூல் விளையாடுறது அப்படின்னு கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க. இன்றைக்கி கேமிங் எல்லாமே இன்டோர் கேம். ஷட்டில் விளையாடுறது கூட இன்டோர் கேமில் தான். ஷட்டில் உடல் உழைப்பு தான். அப்போ சன்லைட் அப்படிங்கிறது தான் முக்கியம் உடலுக்கு. அதுவே இல்லாமல் போயிடுது. ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் நீங்கள் எவ்வளோ கோளோ இருக்கீங்களோ அவ்வளோ கோளோ அந்த உடம்புக்கு அந்த மெலட்டோனின் சுரக்கும் தன்மையெல்லாம் கம்மியாகிடும். 24 மணி நேரமும் லைட்லேயே இருக்கீங்களே, அப்போ என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் முன்னைக்கும் இப்பைக்கும் நமக்கு நோய் அதிகமாகிறதுக்கான காரணம் இருக்குது.